தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 50, இடன் அறிதல். குறள் எண் 493. ஆற்றாரும் ஆற்றியடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செயின். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், ஏற்ற காலமும் இடமும் அறிந்து தம் வலிமையோடு பகைவரிடம் சென்று பொருதுவோர் வலிமை குறைந்திருந்தாலும் வலிமை மிக பெற்று வாகை சூடுவர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், சரியான காலமும் இடமும் நன்கு ஆராய்ந்து தன் வலிமையோடு எதிரியிடம் போரிடுபவர் வலிமை குறைவாக இருந்தாலும் சிறந்த வலிமை உடையவர் என்றே போற்றப்படுவர். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.